தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவனுடைய செய்தி கொடுப்பதற்காக நம் மத்தியிலே பாஸ்டர் ஜான் பிரிட்டா அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜான் பிரிட்டா அவர்கள் சிட்டி மிஷன்ஸ் இந்தியன் இன்டர்நேஷனல் சர்ச் சிங்கப்பூரில் இருந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறாங்க. சிங்கப்பூர் தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற நல்ல ஒரு தேவனுடைய தாசர். இன்றைக்கும் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இவர் ஒரு பைபிள் டீச்சரும் கூட. நம்முடைய பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபதுரை அவர்கள் மீது அதிக பற்று கொண்ட நல்லதொரு தாசர். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர். தேவனால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுகிற தேவதாசர். கர்த்தர் இவரை பல தேசங்களுக்கு கொண்டு சென்று வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் அவர்கள் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையும் தேவதாசரையும் நாம் வரவேற்போம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உற்சாகமா ஹalleluya சொல்லுவோமா? Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இந்த சிலுவை தியானம் அப்படிங்கிற இந்த கூட்டத்தில் வந்து நானும் கலந்து கொள்ள இங்கே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். விசேஷமாய் மூத்த போதகர் ஆஸ்பான் ஜெபத்துரை அவர்களை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறேன். ஆமென். I just bring greetings to Pastor Osborn Jebathurai, a wonderful, amazing pastor who has taken அவர் தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து இந்த ஊழியத்தை எடுத்து மிகவும் சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். May God's grace be upon him. Amen. Hallelujah. கர்த்தருடைய பெரிதான கிருபை அவர்கள் மேலே இருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதே வேளையிலையும் இந்த நேரத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்களையும் ஐ தேங்க் ஹிம் ஃபார் அண்ட் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் ஹூ இஸ் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் அவர்ஸ். ஒரு மூத்த அண்ணனை போல அவர் இந்த வே வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டியாக இருந்ததுக்காக அவரையும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தரிடத்தில் சாரி, நான் நிறைய ஆங்கிலத்திலே பிரசங்கம் பண்ணதுனால கொஞ்சம் தமிழ் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எல்லோரும் மன்னித்து கொள்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ரைட். ஸோ ஐ பிரிங் greetings once again in the name of our Lord and Savior Jesus Christ from Singapore City Missions Indian International Church. ஸோ அது இந்தியன் எனிமோர் இல்லை, சிட்டி மிஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சர்ச். நீங்கள் ஆன்லைனில் போய் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கர்த்தர் அங்கே போய் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாய் அங்கே போய் இந்த சபையை ஒரு 14 வருஷங்களுக்கு முன்பாய் 12 இயர்ஸ்க்கு முன்பாய் அதை துவங்கவும் அதை நடத்தவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருந்தாலும் நான் சென்னையை சார்ந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை போல இந்த இடங்களில் சுற்றி திரிந்து நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இந்த கோடம்பாக்கம் பகுதிகளில் நிறைய வேலைகள்லாம் செய்வோம். ஐ வாஸ் இன் த மெடிக்கல் ஸ்கூல், வாஸ் ட்ரெயின்டு ஃபிசியோதெரபிஸ்ட். வேலைக்காக தான் அங்கே போனோம். கர்த்தர் என்னையும் என்னுடைய மனைவியும் எடுத்து இந்த நாட்களில் அப்படி ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்து விசேஷமாய் நடத்தும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் யார் வேணால் எடுத்து பயன்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஆமென். ஹல்லேலூயா. We have no background, but God is so good. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, the pulpit that I'm standing, நான் இருக்கிற இந்த இடம் ரொம்ப கனத்திற்குரியது. ஆமென். The founding pastor, the founding man of God, Pastor சாம் ஜெபத்துரை அவர்களை நான் அந்த நாட்கள்லாம் வியந்து அந்த போஸ்டர்லாம் பார்த்து அவங்க நடத்தின மீட்டிங்ஸ்லாம் குறித்து அப்போ எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்ட். என்னோடய பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜான் பிரிட்டோ. இட்ஸ் அ வெரி கேத்தலிக் நேம். ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து தான் ஆண்டவர் எங்களை வேறு பிரித்தெடுத்து
இந்த நாட்களில் தொட்டு அபிஷேகம் பண்ணி வளர்த்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துங்க. அப்போ நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், யார் இவர் இப்படியெல்லாம் மீட்டிங்லாம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மீட்டிங்ஸாக இருக்கும். அப்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு வியப்பாக இருக்கும். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அவர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி இந்திய தேசத்துலேயும் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணின மேடை இது. ஆமென், ஹல்லேலூயா. Can we give the Lord a big hand? Amen, hallelujah. Glory to God. Only God can do that. Only God can do that. They have shaped the spiritual map of this land. இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு ஆவிக்குரிய நிலைமையை ஷேப் பண்ணவங்கள ஒருவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. Such an amazing man. And this church is a church with revelation. Amen, hallelujah. ஒரு வெளிப்பாடின் மூலமாய் பிறந்த ஒரு சபை. ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சொன்னார். I want to just tell Pastor Osborne, this is a new legacy. It's a legacy. Yeah, he is taking, but not beyond legacy. It's a new rewards that is coming upon him. Amen, hallelujah. மேலே ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுனால இதெல்லாம் ஆவியானவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் இந்த நாட்களில் இன்னும் வல்லமையாக எடுத்து இது சபையும் உங்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. Amen, hallelujah. Because this ministry is not just a local ministry here in Chennai, but it's all over the world. Amen. உலகம் எங்கும் ஹல்லேலூயா கர்த்தர் வல்லமையாக எடுத்து ஏலிம் சபையை பயன்படுத்த. சிங்கப்பூர்லேயும் ஒரு ஏலிம் சபை இருக்குது. ஆமென். இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அந்த நாட்களில் எனக்கு தெரியும் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ God is good. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு சிலுவை தியானத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். ரேமா ஷாக்கா ரஹாந்தலோ ஷோகோ பிரஹாந்தலபா ஷேக்கி ரஹாந்தலபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கல்வாரி மாமலை ஓரம். ஆமென், ஹல்லேலூயா அப்படின்ற அந்த பாடலை. ஆமென், ஹல்லேலூயா. Thank you, Jesus. Oh, Rashaka Tatala Mama Hantala Shakaraba. Re Mama Mama Shantala Re Brahmana Hantala Shokoraba Hantala Ma. Kalvari Mamalayoram. ஒரு கோர காட்சி கண்டே, கண்ணீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்தம்
நாளை குறித்து நான் யோசித்த போது கர்த்தர் காமித்த 2 பகுதிகளை நேராக நம்ம திருப்போம். ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 52:13 அப்படியே தொடர்ச்சியா வாசிச்சோம் அப்படின்னா, இதோ இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் தெரியாததை கேள்விப்படுவார்கள். ஹல்லேலூயா. What they have not seen, what they have not been told, they are going to see. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியத்தை பார்க்கும்படி. தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத ஒரு காரியம் இவர்களுக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படாத சில காரியங்கள், நன்மைகள், வெளிப்பாடுகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நமக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வெளிப்படல, நமக்கு வெளிப்படுகிறது. ஏன்னா சிலுவை அப்படிங்கிறது ஒரு ரெவலேஷன். ஹல்லேலூயா. We need to have a revelation about the cross. Revelation about cross is going to change our life completely. அதை நான் உண்மையாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பங்கிற ஒரு பேரில் பிறந்த ஒரு பாரம்பரிய சபையிலேருந்து வந்த ஒரு மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவங்களும் இயேசுவின் பேரை சொல்லுவாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வோம். இன்னும் பாரம்பரியமாக பைபிள் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. எங்கள் குடும்பம் ஒரு நல்ல பாரம்பரியத்தில் வளர்ந்த குடும்பம். எங்கள் அப்பா தாத்தா எல்லாரும். ஸோ அதனால் அப்படி ஒரு தெய்வீக பக்தியோடு வளர்ந்தவர்கள் தான். ஆனால் இயேசுவின் சிலுவையை குறித்தோ, அவருடைய மரணத்தை குறித்தோ, அவர் மரணத்தில் ஜெயித்த காரியங்களை குறித்தோ ஒரு அறியாத ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா இன்னைக்கு சாயந்தரத்தில்? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சிலுவை என்பது நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு வெளிப்பாடு. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியல, அவர்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை எனக்கு தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், எனக்கு தெரிவிக்கிறான்னு சொல்லுங்க. What is not revealed to somebody else, God is revealing it to me. எனக்கு வெளிப்படுகிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், who am I? நான் யார் ஆண்டவரே? நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், அப்படிதானே? நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், நாங்கள் யார் ஆண்டவரே? ஆனால் எங்களுக்கு வெளிப்பட்டீங்களே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, எங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் தெருவில் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு வெளிப்படாத அந்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காய் ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையிலேருந்து வெளிப்படுகிற அந்த வெளிப்பாடுங்கிறது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படின்னா அது நம்ம பின்னாடி சொல்லுவோம். பட் இட் இஸ் tremendous change that it brings. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையே மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு சின்னம். ஹல்லேலூயா. The cross is the symbol which brought about a tremendous change, a revolution. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த சிலுவைன்னு சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆமென், ஹல்லேலூயா. விளங்குதா? ஏன்னா நான் பைபிள் டீச்சராக அடிக்கடி கேட்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அடிக்கடி கேட்பேன். கர்த்தர் கிருபையில் ரேமா பைபிள் ட்ரைனிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி யூஎஸில் இருக்குது. கெனிதேகன் அவங்களோடது. அதோடைய சிங்கப்பூர் ஹப்பை கர்த்தர் கிருபையாய் நடத்த வழி கொடுத்துருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த கிருபை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அங்க பாருங்க, அவர்களுக்கு இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்ம பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் ஒன்றும் இல்லாதிருந்தது. இன்ஃபேக்ட் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது, இன்னும் ஒரிஜினல் கிரீக்லையும் ஹீப்ரூலையும் பார்த்தோம் அப்படின்னா, he was not even be recognized as human. ஒரு மனுஷனை போலவே இல்லாத, அப்படியே ஏதோ சதைகள்லாம் பிஞ்சி தொங்கினா எப்படி இருக்கும், அது பார்க்கவே ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக இருந்திருக்கும். அது பயத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கும், ஒரு திகிலை கொண்டு வருகிற ஒரு காரியமாக. அது பார்த்தா நீங்கள் ஒரு மனுஷனை கண்ட துண்டமாக வெட்டி போட்டு அப்படி வச்சுருந்தா எப்படி இருக்கும் பார்த்து யோசிச்சு பாருங்க. ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஒரு திகில் இருக்கும். அது பார்த்தா ஒரு உருவமே இல்லாதது போல. தட் இஸ் வாட் the Hebrew text says. There is no evidence that he was like a man. அவர் ஒரு உருவம் இல்லாததை போல அப்படி ஒரு கோர காட்சி. அதனால அந்த பாட்டு கோர காட்சி. எல்லாரும் சொல்லுங்க, கோர காட்சி. இந்த சிலுவையில் ஒரு பயங்கரமான ஒரு கோர காட்சி தான் அது. ஆனால் அந்த கோரமான ஒரு சம்பவம் தான் நமக்கு ஒரு பெரிய விடுதலையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோரமான ஒரு நிகழ்வு தான் உங்களையும் என்னையும் விடுவிக்க போதுமானதா இருக்கிறது, மன்னிக்க போதுமானதா இருக்குது, நமக்கு சுகத்தை கொடுக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பரலோக ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. It's more than enough to receive every blessings, every spiritual blessings, every ஆவிக்குரிய அனுகூலங்களையும் பெறக்கூடிய, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு சின்னமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாசிங்க தொடர்ந்து. He shall grow up before him as a tender plant. தொடர்ந்து. அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சிலுவையுடைய நோக்கம், சிலுவையுடைய காரணம், ஏன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கணும், ஏன் சிலுவைக்கு இவ்வளோ பெரிய கணம் அப்படின்னா, அந்த கடைசி வார்த்தையில் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிறோம் நீங்க போட்டிருக்கு. 2 பேதுரு 2:24 சொல்லுது ஆனோம். ஆமென். ஹல்லேலூயா. We were healed by his stripes. We were healed by his stripes. அப்போ we were all sheep without shepherd. That means we were all, நம்ம எல்லாரும் ஒரு ஆடுகள், எப்படி அலைந்து திரிகிற ஒரு ஆடுகளை போல இருந்தோம். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, நம்மளை கூட்டி சேர்க்கும்படி அவருடைய தழும்புகள் நம்மை சுகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி அந்த 5வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். That means கொஞ்சமா பார்ப்போம். அவருடைய மீறுதல்கள், நம்முடைய மீறுதல்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மீறுதல். அப்படின்னா நான் மீறி செஞ்ச எல்லா காரியத்துக்காகவும். ஹல்லேலூயா. அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை மீறி செய்த எல்லா அத்துமீறல்களுக்கும் அவர் பலியாகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சிலுவை. சிலுவை ஏன் கோரமா ஆச்சு அப்படின்னா, அதற்கு நோக்கம் நம்மளுடைய எல்லா அத்துமீறல்களுக்கும் அது ஒரு பதிலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நாட்களில் சிலுவை குறித்து பேசுகிற காரியங்கள் குறைந்திருக்கு. ஆக்சுவலாக
சிலுவை குறித்தும் சிலுவையுடைய மேன்மையை குறித்தும் பேசுகிறதுக்கு ரொம்ப குறைவாக பேசுகிறதே இல்லை சபைகளில். இன்ஃபேக்ட் வந்து நிறைய காரியங்களை பேசுகிறாங்க. நிறைய எப்படி கணவன் இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, ஆவியில் பேசுகிறது, ஆவியின் வரங்கள், இதெல்லாம் குறித்து நிறைய பேசுகிற, செழிப்பை குறித்த உபதேசங்கள், ஓகே, சுகத்தை குறித்த உபதேசங்கள், இப்படி பலவிதமான உபதேசங்கள் நிறைய போதிக்கப்படுகிறது. ஆனால் சிலுவையை குறித்த போதனையும் சிலுவை குறித்த அறிவும் சிலுவையில் நமக்காய் செய்யப்பட்ட அந்த காரியங்களையும் பேசுவதையும் மேன்மைப்படுத்துறது ரொம்ப கம்மியாயிருக்கு. ஹல்லேலூயா. அல்ல, அதனால இந்த நாட்களில் இந்த 40 days, அப்போ நான் என்ன சொல்வேன்னா, வெறும் 40 daysல மட்டும் இதை யோசிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிலுவை தான் நம்மளுடைய ஜீவனுக்கு ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவை ஒரு சின்னம் இல்லைங்களா? சிலுவை ஒரு சின்னம். அந்த சிலுவை தான் இந்த it brings us the good news. It brings us the good news that we are forgiven. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே, ஆதாரமே அது சிலுவை தான். ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து தான் அது துவங்குகிறது. It begins from the cross. It begins from the cross. அப்போ கிராஸ் இஸ் த பிளேஸ். சிலுவை ஒரு இடம். அது நான் என்ன சொல்வேன்னா, சிலுவை ஒரு இடம். என்ன இடம் அப்படின்னா, அது பழைய ஏற்பாடு வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டு நான் அப்புறம் தமிழில் சொன்னேன். The Old Testament became obsolete and the New Testament was inaugurated. பழைய ஏற்பாடு வந்து என்ன செய்ததுன்னா, அது பழமையாய் ஆகி புதிய ஏற்பாடு துவங்கி வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் சிலுவை. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை, கல்வாரி சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு நியமனங்கள் என்ன செய்யப்பட்டதுன்னா ஆப்சலீட் ஆயிடுச்சு. நான் சொல்லலை, வேதாகமம் சொல்லுது. பழைய ஏற்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா ஆப்சலீட் ஆயிடுச்சு, புதிய ஏற்பாடு உண்டாயிற்று. ஆமென். அல்ல, அப்போ என்ன, பழைய ஏற்பாடு ஒன்று இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, பழைய ஏற்பாடு ஒன்று இருந்துச்சு. அந்த ஏற்பாடு முடிந்து புதியதாய் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? அப்படின்னா there was a Old Testament and that was made obsolete and the New Testament was inaugurated. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? அப்படின்னா பழையதாய் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. என்ன ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா, தேவனை நெருங்கி வர பழைய ஏற்பாடு என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். ஆமென் இல்லைங்களா? பாவ நிவாரண பலிக்காய் என்ன செய்யணும்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை வருஷந்தோறும் கொண்டு வந்து, அந்த வருஷந்தோறும் கொண்டு வந்து அதை ஆசாரியன் இடத்துல கொண்டு வந்து, அந்த ஆசாரியனை அதை செக் பண்ணி பார்த்து அதில் எந்த பிளமிஷும் இருக்கக்கூடாது, எந்த குறைகளும் இருக்கக்கூடாது, எந்த நோயும் இருக்கக்கூடாது, எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. அப்படி பர்ஃபெக்டான ஒரு சாக்ரிஃபைஸை எடுத்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி நம்மளுடைய எல்லா பாவங்களும், அந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் அந்த ஒரு வருஷம் செஞ்ச எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டின் மேலே செலுத்தி, அதுக்கப்புறம் அந்த ஆட்டை கொண்டு போய் ஒரு வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அதோடைய பலியை செலுத்துவார்கள். ஆமென். இருக்கீங்களா? அதுதான் பழைய ஏற்பாடு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு என்ன செய்ய, இது ஒரு ஏற்பாடாக வச்சிருந்தாங்க. திஸ் வாஸ் a principle to come near God. அது இல்லாமல் யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு மரணம் தான். இல்லை, அது சரியான சுத்திகரிப்பின் முறைமை இல்லாமல் போனா, ஈவன் த ஆசாரியன், the priest will have to die. அதனால தான் அவங்க உள்ளே போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆங்க்லெட்டில் வந்து அந்த சத்தம் போடுகிற பெல்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருவாங்க. ஒரு கயிறை கட்டி உள்ளே போவாங்க. அவங்க போயிட்டு உயிரோடு இருந்தாருன்னா அவர் வந்துடுவார். ஒருவேளை அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால், அந்த பாவம் அவருக்கு மன்னிக்கப்படலை அப்படின்னா அங்கேயே இறந்துருவார். அப்புறம் அவரை பிடிச்சி இழுத்துருவாங்க. This was the Old Testament. Hallelujah. This was the old way. எல்லாரும் சொல்லுங்க, old way. பழைய ஏற்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கல்வாரி சிலுவையில் இந்த பழைய ஏற்பாடு முடிந்தது. ஹல்லேலூயா. 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 இந்த பழைய ஏற்பாடு முடிந்து ஒரு புதிய ஏற்பாடு வந்துச்சு. என்ன ஏற்பாடு வந்துச்சு அப்படின்னா, தேவனை விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன செய்ய முடியும், பிள்ளைகள் ஆகும்படி ஒரு ஏற்பாடு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாவரும் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், அவர்களை பிள்ளைகள் ஆகும்படி, whoever believes in the Lord Jesus Christ has given the permission and given the privilege to become his children. Hallelujah.
ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆகும்படி ஒரு புதிய ஏற்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு நல்ல செய்தியா இல்லையாங்க? நல்ல செய்தி மாதிரி உங்களுக்கு தெரியுற மாதிரி தெரியலையே. ஏற்கனவே தெரிஞ்ச செய்தியாக இருக்கனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை, அப்படி தானே? இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, தெரிந்த காரியத்தை தான் நம்ம திரும்பி தியானம் பண்ணுறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எப்போவுமே பைபிள் ஸ்கூலில் மட்டும் இல்லை, எப்போவுமே வாரம் கூட நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இல்லை, தெரிந்தது என்று எதுவுமே இல்லை. we have not arrived at all when it comes to the word of God. Always, because faith comes by hearing. விசுவாசம் எப்போ வரும்னா கேள்வினால வரும். ஆமென். விசுவாசம் கேள்வி விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி வார்த்தையினால வரும், தேவனுடைய வார்த்தை. The faith comes by hearing the word of God, or hearing by God's word. அப்ப keep on hearing. எல்லாரும் சொல்லுங்க, keep on hearing. நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கேட்டுக்கொண்டே. ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்னா, நம்ம திரும்ப கேட்கும்போது தேவ வார்த்தையும் தேவ சத்தத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்போமேனால், நான் என்ன சொல்றேன், விடுதலை வரும். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகம் வரும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய சத்துவம் வரும். ஹல்லேலூயா. A strength in the spirit will come. Even the devil will tremble. Amen. Hallelujah. The things will change. நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ இந்த வசனத்தை நம்ம திரும்பி வாசிச்சோம்னா, இல்ல வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ Old Testament cross becomes the cross point or a change point where the Old Testament was made obsolete and the New Testament inaugurated. அந்த சிலுவை தான் மரணத்தை விழுங்கி ஜீவனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. சிலுவை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, the cross became a symbol to swallow death. மரணம் விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. மரணம், எல்லாம் சொல்லுங்க, மரணம் விழுங்கப்பட்டு ஜீவன் உண்டானது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மரணம் போயிட்டு ஜீவன் வந்துருச்சு. ஜீவன் என்ன மாதிரி ஜீவன் இது? என்ன மாதிரி ஜீவன்? நித்திய ஜீவன். சொல்லுங்களேன், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வந்து, அப்ப நான் forever. இது சாதாரண விஷயம் இல்லை, இது சாதாரண ஜீவன் இல்லை. என்னைக்குமே நம்ம மரிக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு ஜீவன். The gateway is open. The gateway has been opened. The gateway has been opened for eternal life. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் வெறும் அப்பத்தினால் வாழ்வது மாத்திரமல்ல, அவன் எதுல? தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். ஹல்லேலூயா. So he's talking about the spirit man. He talks about the spirit man. நான் சொல்றேன், நீங்க உண்மையாலுமே டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க மட்டும் டெய்லியும் அப்படி இந்த உணவை சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்களா, நீங்களே பார்த்தீங்கன்னா எங்க மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த நாட்களில் வந்து வேதத்தை வாசிக்கிறது காட்டிலும் மற்ற எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களுக்கு டைமை கொடுத்துட்டு அதில் இருக்கும்போது அது வந்து மரணத்தை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன். நித்திய ஜீவனை மாத்திரம் இல்லைங்க, நித்திய ஜீவன் மாத்திரம் இல்லை, உங்கள் உடலுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் உடலுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. Every organs can be revitalized when we are dwelling ourselves in the word of God. தேவனுடைய வார்த்தையில நம்ம தோய்ந்து போயிருப்போமேனால், அதுல சோக்காய் இருப்போம் அப்படின்னா, அதுல மூழ்கி இருப்போம்னா, நம்மளுடைய பாடியில வந்து ஹீலிங் வரும். ஹல்லேலூயா. நம்ம உடலுக்கு ஒரு சுகம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22 வாசிங்களேன். 20, 21, 22 நீதிமொழிகள். என் மகனே எல்லாரும் என் வார்த்தைகளை கவனி. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை கவனி. மகனேன்னு சொல்லிட்டாங்க, அதனால மகள்லாம் கேட்காம இருக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மகளேன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. மகளே, என் வார்த்தைகளை கவனமாய் கேள். That means கவனினா you give pay attention.
Attention, it's a very deep word. Attention means you don't get distracted. நீங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா திசை மாறக்கூடாது. அப்போனா அட்டென்ஷன் அப்படின்னா ஒரே நேரத்தில் இருக்கும். நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீஸ் அட்டென்ஷன்லாம் சொல்லுவோம். அட்டென்ஷன் நீங்கள் எப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒன்று அடிப்பார். அப்போ அது போல தான் அட்டென்ஷன் மீன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் கம்ப்ளீட். எவ்ரிபடி சே 100%. 100% அவர்கள் என்ன செய்யணும்? கவனத்தை கொடுக்கணும். பே அட்டென்ஷன். அப்புறம் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனங்களுக்கு செவியை சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கேட்டிங்களா? அப்படின்னா வசனத்துக்கு நம்ம செவியை சாய்க்கணும். அப்புறம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ கான்ஸ்டன்டா அந்த வசனம் நம்ம கண்ணை விட்டே பிரியாம இருக்கணும்னா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. That is the place of no distraction. That is the place of attention. முழுமையாய் கூர்ந்து கவனிக்கிறது அப்படின்னா கண்ணை விட்டு எடுபடாத அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அப்படியே வெறிச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது போல வேத வசனத்தையே நம்ம என்ன சொல்லுவோம்? வெறிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தையே நம்ம தியானமா இருக்கும்போது சொல்லுங்க, வாசிங்க. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே. அப்போ கண்ணுல இருந்து அது எங்க போகுதுன்னா காதுல இருந்து கண்ணுல இருந்து அது இருதயத்துக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வசனங்கள் எங்க போகுதுன்னா மண்டைக்கு போகுது. அது எனக்கு புரியலன்னு அங்கே நின்றுடுது. மண்டைக்கு போனால் அது இருதயத்துக்கு போகாதுங்க. ஆண்டவர் சொன்னாரா பார்த்தீங்களா? மண்டைக்கு போகணும்னு சொன்னாரா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, மண்டைக்கு போகணும்னு சொன்னாரான்னு கேளுங்க. சொன்னாரா? மூளைக்கு புரியணும்னு சொன்னாரான்னு கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வேத வசனம் எப்படி நம்மளுக்கு ஜீவனாக மாறும் அப்படின்னா, அது என்னைக்கு மண்டையை விட்டுட்டு இருதயத்துக்கு போதும் அன்னைக்கு மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That's why the faith comes by hearing and hearing by God's word. But anyway, our faith எப்படி வரும், விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா அது இருதயத்தில் போகும்போது. அதனால இருதயத்தில் விசுவாசித்தபடியால் வாயினால் அறிக்கை செய்வானேனால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ரோமர் 10:9-10 வசனங்கள் சொல்லுகிறது. எப்படி ஒருவன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் கிறிஸ்து இயேசுதான் தேவன் அப்படின்னு வாயினால் அறிக்கை செய்கிறவன் தான் ரட்சிக்கப்படுறான். ஆமென். ஹல்லேலூயா. He is the one who is saved. அப்போ இதுல மைண்டுக்கு வேலையே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மைண்டை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. மைண்டுக்கு வேலை வரும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட்டுங்களா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம கண்களை விட்டு எடுபடாதபடிக்கு நம்ம கவனமாய் கூர்ந்து பார்த்து காதுகளை செவி கொடுத்து சாய்ந்து அடுத்தது இருதயத்தில் காத்துக்கொள். அங்க பாருங்க, இருதயத்துல காத்து கொள்ளணுமா? ஏன்னா இருதயத்தை விட்டு அது ஈஸியா எஸ்கேப் ஆகி போறதுக்கு வழி இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கு? இருதயத்துல போட்டோம், புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, விசுவாசம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா காத்து கொள்றது நம்மளுடைய வேலை. ஹல்லேலூயா. அதான் நிறைய பேருக்கு அப்புறம் விசுவாசம் வந்த மாதிரி இருக்கு, அப்புறம் சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே விசுவாசம் போச்சு. ஏன் அப்படின்னா காத்து கொள்றது இல்லை. இருக்கீங்களா? ஆனால் விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம இருதயத்தில் போட்டு காத்து கொள்ள வேண்டும். தட் மீன்ஸ் கார்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஐ ஹர்ட், நான் கேட்டதை நான் காத்து கொள்ள வேண்டும். கேட்டதை காத்துக்கொள்ளும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கேட்டதை இன்னையிலேருந்தாவது காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யாரும் திருட விடாதீங்க. ஏன்னா நீங்க வெளியே போனோடனே சிஸ்டர் ஆமாங்க அப்படிதான் இருந்துச்சு, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவருக்கு அப்படி தான் இருந்துச்சு, அவர் சரியாகவே ஆகலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ தான் ஒரு விசுவாச வார்த்தையை பெற்றுக்கொண்டிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாங்க, எல்லாம் சரியாக இருக்கணும். அவர் வெளியே போகும்போதே போகிற வழியில், வீட்டுக்கு போகிற வழியில் சொல்லுவாங்க, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே நடக்க போகுது, அப்படியே நடக்காமல் போயிடும். இருக்கீங்களா? ஹலோ, நான் உங்களை பற்றி சொல்ல, வெளியில் இருக்கவங்களை பற்றி சொல்ல. நீங்கள்லாம் நல்லவர்களாக இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் காத்துக்கொள்ளுகிற ஒரு மாதிரி தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க இன்னொரு வாட்டி கை பிடிச்சி சொல்லுங்க, கரம் கொடுத்து சொல்லுங்க, இங்கே செய்யலாம்ல, இந்த ஊரில் எல்லாம் செய்யலாம்ல, ஷேக் ஹேண்ட் பண்ணி சொல்லுங்க, இருதயத்தில் காத்துக்கொள்ளுங்க, இருதயத்தில் காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் செய்து முடித்துட்டார். அவர் செய்யறதுக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை. அதுதான் நான் டாப்பிக்கை மாற்றிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ரைட்டா? சிலுவையில் செய்து முடித்துட்டார். அப்போ அதை காத்துக்கொள்றது நம்மளுடைய வேலை. அடுத்தது இருதயத்தில் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிற the one who finds this word, life giving word,
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவன். இட் பிகம்ஸ் லைஃப். லைஃப் லைஃப் வாவ். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எங்க போகணும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட போகாம தேவ வார்த்தைக்கு நேராக போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவனை அங்கதான் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வசனத்துக்கு நேராக ஓடி அங்க நான் ஜீவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. Oh, glory to God, because life has come to you. The life giving word has come to you. அதனால சில நேரத்தில் இப்படிப்பட்ட கூட்டங்களை வந்து நீங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது it brings life to you. ஒரு ஹோப் கிடைக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கடைசியா ஜெபம் பண்ண போறோம். There is going to be mighty healings that will take place. ஹல்லேலூயா. ஒரு சுகம் கர்த்தர் தான் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க சிலுவை பத்தி தியானிக்கிறீங்க இல்லையா, சிலுவையில தான் சுகம் உண்டாகுது. ஹல்லேலூயா. சிலுவையில் எங்க என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது. இட்ஸ் a birthplace of healing. அது வரைக்கும் ஹீலிங் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்து வேற விதமா இருந்துச்சு. ஓல்டு பாத்துல இருந்துச்சு, ஓல்டு டெஸ்டமெண்ட் வேல இருந்துச்சு. ஒரு பலி கொடுக்கணும். இப்ப பலியான ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சிலுவை has become what? It has become a birthplace for healing. அது ஒரு ஜீவனை கொண்டு வர, ஒரு ஹீலிங்கை கொண்டு வருகிற ஒரு ஃபவுண்டனாய், ஒரு ஃபவுண்டனா தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊற்றாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. ஊற்று எல்லாரும் சொல்லுங்க, ஊற்று. அந்த இடத்துல தான் உங்களுக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சிலுவை தியானத்துக்கு வந்திருப்பீங்களா, உங்களுக்கு எப்படி ஹீலிங் இல்லாம இருக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஹல்லே சம் கைண்ட் ஆஃப் ஹீலிங்ல ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் எனக்கு சொன்னது, காது பகுதியில், இந்த ஜாப் பகுதியில், மைக்ரைன், ஆல் திஸ் ரிலேட்டட் திங்ஸ் டுடே இஸ் கோயிங் டு பி ஹீல்ட். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். நம்ம இங்க வருவோம். திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும். ஜீவன் இட் இஸ் பிகம் லைஃப். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. உடலுக்கெல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம். ஓ, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடலுக்கு ஆரோக்கியம் இல்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஹீப்ரூல எப்படி இருக்குன்னா அது வந்து மருந்து. உடலுக்கெல்லாம் எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் மருந்து. டாக்டர் கிட்ட போனா என்ன கொடுக்குறாங்க? இட் இஸ் பிகம் மெடிசன் டு அவர் ஃப்ளஷ். It has become medicine to our bones. It has become medicine to our flesh. அப்போ நான் வந்து டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்குறேன் இல்லையா, அதே போல வேதத்துல வந்து நம்ம தேவ வார்த்தைக்கு முன்பாய் வந்து தேவன் வார்த்தையை கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஜீவன் வருமேயானால் அது நம்மளுடைய உடலுக்கெல்லாம் it is going to become medicine to our flesh. Hallelujah. It's going to become medicine to our flesh. உடலுக்கு மருந்து. அப்போ இப்போ நான் கேட்குற கேள்வி, மருந்தை வந்து நீங்க ஒரே ஒரு வாட்டி சாப்பிடுவீங்களா? ஒரே ஒரு மருந்து சாப்பிடுவீங்களா? சிலதுக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவீங்க இல்லை? நானும் மெடிக்கலில் ட்ரெயின் ஆனது தான். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கூட டாக்டர் கொடுப்பாருன்னா 5 நாள் கொடுப்பார். அப்படி தானே? 5 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க, இல்லை 3 நாள் போய் இந்த மருந்து நான் போடுறேன், 3 நாள் போயிட்டு அதை இந்த சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. சில நாட்கள் மருந்து வந்து பல மாசங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் நம்ம தேவ வார்த்தையை அப்படி உணவாய் சாப்பிடுகிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய வியாதிகள் நம்ம விட்டு போகும். எப்படி அப்படின்னா நம்ம தேவ வார்த்தையை மருந்தாய் சாப்பிடுவோமே. நான் ஹல்லேலூயா. உங்களுக்கு மருந்து இங்கே தான் இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு மருந்து இந்த வேதத்தில் தான் இருக்கு, வசனத்தில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. சில பேருக்கு எங்கெங்கயோ டாக்டர் கிட்ட எல்லாம் நம்ம போறோம். நான் சொல்றேன், தயவு செய்து ரொம்ப ஃப்ரீயா கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. தேவ சபை தான் உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பைபிள் தான் ஃப்ரீயா மெடிசன் கொடுக்குற இடம். ஹல்லேலூயா. அங்க போய் மட்டும் நீங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு ஹீலிங் இஸ் ஷுவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷர் இருக்கார். அவர் எப்பவுமே ஹீலிங்கில் யாராவது ஜெபம் பண்ண வருவாங்களேன்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கண்ணில் சரியாக தெரியல, காது வலிக்குது, இடுப்பு வலிக்குது. அப்படி சொல்லும்போது, ஓகே நீங்கள் வந்து என்ன வசனத்தை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு.
அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து அதுக்கு ஆன்சரே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இவர் ஏதோ கை வச்சு ஜெபம் பண்ணால் அப்படி வியாதி போயிடும்னு. போகும், இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக போகும். அது அனாயிண்டிங்கில் சில நேரத்தில் போகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆண்டவர் வைத்திருக்கிற வழி, எல்லாம் சொல்லுங்கள், புதிய வழி. புதிய வழி என்னது? புதிய வழி இஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வார்த்தையில் தான் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை தினந்தோறும் தியானிப்பீங்களானால், சிலுவையை தியானிக்கிறது வார்த்தையை தியானிக்கிறது தான். ஆமென். ஹல்லேலூயா. தினந்தோறும் தியானிப்பீங்களானால் உங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. 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 Any kind of sickness I have seen in the ministry, so many times people got healed of the cancer. Hallelujah. ஒரு கேன்சர் வியாதியிலேருந்து சுகம் பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 Thank you Holy Spirit. அதெல்லாம் சொல்ல நம்மளுக்கு நேரம் இல்லை. பட் எனிவே நம்ம இங்கே பார்ப்போம். தொடர்ந்து வாசிங்க. அது முடிஞ்சிருச்சு இல்லையா? 4:22 முடிஞ்சிருச்சு. அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, 22ல it becomes a healing and health to our bones and flesh. ஏன்னா சிலுவையிலிருந்து தான் மரணம். ஏன்னா இந்த வியாதி தான் மரணத்தை கொண்டு வருகிறது. எப்படி? வியாதி தான். மரணம் வந்து அப்படியே வரலைங்க. மரணம் எப்படி வரல? அப்படியே வரல. பாவம் வந்தபடினால மரணம் வந்துச்சு இல்லையா? பாவம் உள்ளே நுழைந்தபடினால பாவம் என்ன செஞ்சிச்சுன்னா கேட் ஆகி அது வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்ன கொண்டு வந்துருச்சுன்னா மரணத்தை கொண்டு வந்தது. It brought sin, brought disease brought death. Hallelujah. Hallelujah. அப்போ when this has happened, சிலுவை என்ன செய்கிறது? சிலுவை எதற்கு சின்னமா இருக்கிறது அப்படின்னா, நான் எதை குறித்து தியானிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் சிலுவையை நோக்கி பார்ப்பேன். ஆனால் death has been swallowed. Hallelujah. மரணம் விழுங்கப்பட்டது. அப்பனா மரணத்துக்கு நடுவில் இப்போ நம்ம வியாதியை பற்றி பார்த்தோம் இல்லையா? வியாதி மரணமே விழுங்கப்பட்டுச்சுன்னா வியாதி விழுங்கப்படுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ இயேசு சிலுவையில் மரணத்தையே விழுங்கி விட்டார். ஸோ அதனால வியாதியிலேருந்து விடுதலை ஆகிறது எனக்கு சுலபம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு புதிய ஏற்பாடை கர்த்தர் செய்து விட்டார். ஹல்லேலூயா. He has made a new way, which is the way of God's word, which has become medicine to me. Amen. Amen. Hallelujah. அப்போ மூன்றாவது இந்த சிலுவையின் குறி, சிலுவையின் அடையாளம் சாத்தானின் தலையை நசுக்கியது. சாத்தானின் தலையை நசுக்கி நம்மளுடைய தலையை நிமிர செய்திருக்குது. ஹல்லேலூயா. 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 சில பேருடைய வாழ்க்கையில சாத்தானுடைய தலைகள் நசுக்கப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. so that நம்மளுடைய தலைகள் உயரணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சிலுவையில் நடந்துச்சு. சிலுவையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக போவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கதான் ஆரம்பிக்குது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுது அப்படின்னா சிலுவையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பல வருஷங்களுக்கு முன்பாய் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், மூதாதையரான ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறுறதை பார்க்குறோம் அப்படின்னா கல்வாரி சிலுவையில் சத்ருவின் தலை நசுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. His head was crushed. எல்லாரும் சொல்லுங்க, சத்ருவை பார்த்து சொல்லுங்களேன், சத்ருவே நீ ஒரு பிரெயின் டேமேஜ் பர்சன் அப்படின்னு சொல்லுங்க. பிரெயின் டேமேஜ் பர்சனை பார்த்துருக்கிறீங்களா? அவங்க ஒரு வெஜிடபிள் மாதிரி. ஹல்லேலூயா. ஆனால் அவன் தான் நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஆக்சுவலாக பிரெயின் டேமேஜ் ஆனவன். ஹல்லேலூயா. அவனுக்கு அடிக்கடி அவனை பற்றி ஞாபகப்படுத்தணும். ஆமென். நீங்கள் எப்பெல்லாம் சிலுவையை ஞாபகப்படுத்துறீங்களோ, சிலுவையை தியானிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் அவனுடைய வேலையை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சைட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிக்கிற மாதிரி தெரியுது. சகோதரர்களே நீங்கள் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமென். ஐயாஸ் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுல்ல? எளிய தமிழில் தானே சொல்றேன் இல்லையா? ரைட். அப்போ then here the Satan head was crushed. What does that signify? That means அது என்ன எனக்கு நினைவுபடுத்துதுன்னா, சாத்தானுடைய ஆளுகை, என் மேல இருந்த ஆளுகை நொறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. He has no power over me. He has no power over me. என் மேல அவன் ஆதிக்கம் செலுத்த முடியாது.
சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். ஹalleluya. என்மேல நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் வாய்களை திறந்து சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜிபிஎஸ் அங்கிள் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கடி இங்கே வருவார் தானே? அப்படியா? அவர் சொல்ல எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார், அப்படிதானே? அவர் எங்கள் சர்ச்சுக்கு நிறைய வந்திருக்காரு. நிமிர்ந்து உட்காருங்க, அப்புறம் நேராக வாயிலேருந்து சொல்லுங்க. ஏன் அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வார்த்தை பேசுகிற வார்த்தை வல்லமையுடைய வார்த்தை. ஆமென், ஹalleluya. ஒருவனுடைய வாய் விரிவாய் திறந்து தேவ வார்த்தையை பேசுதோ, அந்த வாய் மட்டும் இல்லை, அந்த ஆளே பயங்கரமா இருப்பார். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா எல்லாமே இங்க வாயிலிருந்து தான் இருக்கு. ஜீவனும் மரணம் நாவில. சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க, ஜீவனும். அப்ப சர்ச்சில் இதை சொல்லுங்களேன்னு சொன்னா நீங்க தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போதான் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நம்ம நல்லது தானே சொல்லி கொடுக்குறோம். ஆமென், ஹalleluya. இப்போ வாய்களை திறந்து இங்கேயாவது சொன்னோம்னா நம்மளுடைய பணிகள் எல்லாம் போயிடும். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். So let us open our mouth. Why I said Satan's head was crushed. அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. அவன் தலையை நசுக்கிட்டா அவனுடைய ஆதிக்கம் நசுக்கப்பட்டது. ஹalleluya. His power and his dominance, எல்லாரும் சொல்லுங்க dominance. அவன் செலுத்தின அந்த ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அது முடிந்து போயிடுச்சு. ஆமென், ஹalleluya. அப்பனா legally speaking he has no right to exercise domination over you. ஹalleluya. இருக்கீங்களா? லீகலா அவனால முடியவே முடியாது. ஆனா ஏன் லீகலா முறிந்து போனா கூட legally he has no right, but yet he seems to exercise his dominion. அவனுடைய ஆதிக்கத்தை இன்னும் ஏன் செலுத்துற மாதிரி தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் அந்த சுயாதீனம் வரல. சொல்லுங்க எல்லாரும், சுயாதீனம். எவன் ஒருவன் சுயாதீனத்தை வந்துட்டானோ, when he matures in the word and the revelation, when he knows what he is, who he is, அவன் யார், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டா அவன் என்ன செய்வானா, அந்த வில்லை எடுத்துக்கொள்வான். ஹalleluya. நீங்க பார்த்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அப்பா இருந்தாரு, அவர் நிறைய சொத்து வச்சிருந்தாரு, அதெல்லாம் எழுதி உங்க மேல வச்சுட்டு அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு பெரிய சொத்து இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு பிச்சைக்காரரை போல இருப்பீங்க. இல்லைன்னா பிச்சைக்காரர்லாம் வேணாம், ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஆனால் பல கோடி ரூபாய் உங்கள் மேலே சொத்து இருக்குது. என்ன அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அது மாதிரி இருந்ததுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லனா, அப்போ அவன் எப்போ விடுதலை ஆகி அவன் சம்பத்துவனாய், அதாவது the one who is wealthy, அவன் எப்போ ஆவான் அப்படின்னா, the day that he recognize he has some money in his name. Amen, hallelujah. அவனுடைய பேரின் மேல பல கோடி சொத்து இருக்குன்னு அவன் தெரிஞ்சுட்டா என்ன செய்வான், அவன் அங்கே போய் அந்த வில்லை வாங்கி, அந்த எழுதி இருக்கிற அந்த வில்லை வாங்கி அதை எக்ஸசைஸ் பண்ணானா அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படி தானே? ஹalleluya. அது போல தான் நம்ம ரெவலேஷன் கிடைக்கும் போது, when we get the revelation about what Christ has done on the cross, சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியங்களுடைய ரெவலேஷன் கிடைச்சிச்சுன்னா, we will live a powerful and a victorious life. Hallelujah, hallelujah. அதுக்கு தான் இந்த சிலுவை தியானம். சிலுவையில் என்னெல்லாம் எனக்கு செய்தீங்க ஆண்டவே, இது சும்மா ஏதோ கேட்டுட்டு போகிற விஷயம் இல்லை. நான் இன்னைக்கு விசுவாசித்து ஜெபித்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ரெவலேஷனில் வாக் பண்ணும். ஹalleluya. ரெவலேஷனில் வாக் பண்ண அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம இந்த ரெவலேஷனில் வாக் பண்ணுவோம் என்னால், நான் என்ன சொல்கிறேன், சத்ரு நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஹalleluya. எப்பெல்லாம் அவன் ஆதிக்கம் செலுத்த பார்க்கணும், நான் அவனை பார்த்து என்ன சொல்வேன்னா, சத்ருவே உன் தலை நசுக்கப்பட்டது. ஹalleluya. அதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்களேன், வாய்களை திறந்து அவனுடைய பவரே இல்லாம போயிடும். ஹalleluya. Glory to God, glory to God. What a child of God should have, ஒரு தேவ பிள்ளை வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, தேவ வசனத்தை குறித்த ஒரு அறிவு. ஹalleluya. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தின் அறிவு கிடைக்கணும். ஹalleluya. He has to have the knowledge of Christ in Christ reality. கிறிஸ்து இயேசு சிலுவையில் செய்த காரியங்களுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு வேணும். அது இருக்குமேனால் நான் சொல்றேன், எல்லாரும் வெற்றி உள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹalleluya. யாருமே சீக்கிரமா மரித்து போகவே வேணாம். ஹalleluya. அந்த பெரிய ஊழியக்காரர் ஒரு முறை சொல்றாரு, என்னுடைய ஊழிய நாட்கள்ல, ஆமென், என்னுடைய ஊழிய நாட்கள்ல அவரு 80-85 வயசு. அவர் சொல்றாரு, நான் சபை நடத்தின நாட்கள் ஒரு 35 வருஷம், நான் ஒருவரை கூட சின்ன வயசுல அடக்கம் பண்ணவே இல்லை. எப்படி?
சின்ன வயசுல மரித்து போய் ஒருவரை கூட நான் அடக்கம் பண்ணவே இல்லை. வயது ஆகி இறக்குறது வேற, ஓகே. ஆனா சின்ன வயசுலேயே இறந்து அடக்கம் பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசுலேயே நம்ம மரிக்க தேவையில்லை. மரண பயத்திலிருந்து கர்த்தர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை எனக்கு அதுதான் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை என்னை எதை செய்ய வைக்கிறது சொல்லுதுன்னா, சத்ருவின் ஆதிக்கம் முறிந்து போனது. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 4வது ஒரு காரியத்தை சொன்னேன். The Old Testament was overwritten and the new covenant was made effective. That means old covenant, பழைய உடன்படிக்கை. எப்படி? பழைய உடன்படிக்கை கர்த்தர் வைத்திருந்தார், ஓகே. அதுக்கு மேல, ஓகே, பழைய உடன்படிக்கைக்கு ஒரு காரியங்கள் இருந்தது, ஓகே. அதற்கான பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. அது மேல ஓவர் ரைட் பண்ணி நியூ, புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையுடைய சாராம்சம் என்னன்னா, அது நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. everlasting covenant that you are completely forgiven. ஹல்லேலூயா. நீங்க மன்னிக்கப்பட்டுட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு நியூ கவனன்ட்டை கர்த்தர் நம்ம மத்தியில கொடுத்திருக்கிறார். அதுதான் சிலுவை. சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? சிலுவையில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, இந்த 4 காரியத்தை நான் சொன்னேன் இல்லை. சில நேரங்களில் நம்பர் 1, சிலுவையில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, பழைய ஏற்பாடு மாறி புதிய ஏற்பாடு உருவானது. மரணம் விழுங்கப்பட்டு ஜீவன் உண்டானது. சாத்தானின் தலை நசுக்கப்பட்டு நம்மளுடைய தலை உயர்த்தப்பட்டது. பழைய உடன்படிக்கை முறிந்து புதிய உடன்படிக்கை உண்டாது. இஃபெக்டிவ் ஆயிடுச்சு. நியூ டெஸ்டமெண்ட் இஸ் இஃபெக்டிவ். பட் நியூ டெஸ்டமெண்ட் இஸ் இஃபெக்டிவ் அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, த நியூ டெஸ்டமெண்ட் ஆர் த நியூ கவனன்ட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஓல்ட் கவனன்ட். பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை வல்லமையுடையது. அது வல்லமையுடையதுன்னா, இட் ஹேஸ் மோர் பெனிஃபிட், பெட்டர். ஹெப்ரே ஆர்க்கியோன் எழுதும்போது சொல்ல, இட் இஸ் எ பெட்டர் கவனன்ட். என்ன சொல்றாரு? இது பெட்டர் கவனன்ட். என்ன சொல்லுங்களேன்? பெட்டர் கவனன்ட். தமிழ்ல எப்படியா வருது? பெட்டர் கவனன்ட், சிறந்த புதிய உடன்படிக்கையா? சிறந்த புதிய உடன்படிக்கை. இட்ஸ் எ பெட்டர் கவனன்ட். அது பழைய ஏற்பாட்டை காட்டிலும் இன்னும் சிறப்பா இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, இது நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலுவை வெறும் ஒரு இமோஷனல் திங் கிடையாது. எஸ், அதில் ஒரு இமோஷன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ப்ளீஸ் என்னை தவற யோசிக்காதீங்க. சிலுவையில் இயேசு தேவன், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன். அவர் எனக்காய் என்னுடைய பாவங்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய வறுமை, துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எனக்காய் அடிக்கப்பட்டு எனக்கு பாவத்திலேருந்து ஆக்கினையை தீர்க்கும்படிக்கு அவர் பாவமான பலியானார். அப்படி தானே? அப்போ அதில் ஒரு இமோஷன் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதில் ஒரு இமோஷன் இருக்குது இல்லை. சில நேரத்தில் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நான் கலங்குறேன், கண்ணீர் வெடிக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் என்ன இருக்குது அப்படின்னா, that becomes the beginning for my better life. Hallelujah. 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 எனக்கு ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய நித்திய சத்துவம் இந்த சிலுவையில தான் ஆரம்பிக்குது. ஸோ 2 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்னன்னா, சிலுவை இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் என்னுடைய இந்த நித்திய ஜீவன் அண்ட் ஸ்ட்ரென்த்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் லைஃபோட பிகினிங். இட்ஸ் நாட் த எண்ட். அது ஒரு நிறைவு, அது முடிவு இல்லை. நான் சிலுவைக்கு வந்துட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்பா சிலுவையோட நிறுத்திட்டோம் அப்படின்னு இல்லை. சிலுவையிலிருந்து தான் உங்களுடைய பிரயாணமே ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஒரு புதிய விசுவாசி, ஒரு புதிய உடன்படிக்கையின் விசுவாசியோட லைஃபே எங்க ஆரம்பிக்குதுன்னா, கல்வாரி சிலுவையிலிருந்து. ஹல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஏதோ பாடுகள் எல்லாம் நம்ம கூட்டு வந்த மாதிரி, ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்தேன், ஓகே. எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி தான். அப்படியே கொண்டு வந்து சிலுவைக்கு வந்துட்டோம், ஆண்டவரே அங்கே நின்றுறோன்னு கிடையாது. சிலுவை பிகம்ஸ் த பிகினிங் பாயிண்ட் ஆஃப் மை இட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. அப்போனா எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நான் ஆரம்பிக்கிறதே சிலுவையின் அடிவாரத்திலிருந்து. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சிலுவையின் அடிவாரத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையே எங்கே தான்? சிலுவையின் அடிவாரத்தில். அப்படின்னா தட்ஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட். We don't stop at the cross. We don't stop. அங்கே நிற்கிறது இல்லை. அங்கே நின்றுக்கிட்டு சிலுவையை கட்டிப்பிடித்து அழுகிறது அது இல்லை. அது நம்மளுடைய வேலை இல்லை. சிலுவையில்
என்ன செய்தாலும் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு கம்பீரமாய் முன்னேறி நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிலுவை குறித்து எல்லாரிடத்திலும் சொல்லுவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். சிலுவையில் எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு, இல்லை ப்ரொவிஷன் இருக்கு. துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு அனுபவம் இருக்கு. எல்லாமே இந்த சிலுவையில தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரிந்து கொண்டு இதை உடையவனாய் நான் வாழுகிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதுதான் ஒரு புதிய உடன்படிக்கையின் விசுவாசி. இதுதான் புதிய உடன்படிக்கையின் விசுவாசியுடைய முக்கியமான ஒரு வேலை. ஆமென், ஹல்லேலூயா. It is a place where sin was forgiven. Amen, hallelujah. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இடம். Right? Death was nailed. மரணம் ஆணியில் அடிக்கப்பட்ட இடம். A payment was paid fully. நம்ம பே பண்ண வேண்டிய நம்ம செலுத்த வேண்டிய கிரயங்கள் எல்லாத்தையும் செலுத்தி இயேசு கல்வாரி சிலுவையில் சொல்றார், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், எல்லாம் முடிந்தது. என்ன முடிஞ்சிச்சியா? என்ன முடிஞ்சிச்சு? நம்மளுடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய வியாதி, நம்முடைய வறுமை எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்பது முடிந்த இடம். எப்படி சொல்லுங்க? சிலுவை என்பது ஆரம்பத்தின் இடம், ஆனா பழைய காரியங்கள்லாம் முடிந்த இடம். ஹல்லேலூயா. என்னை துக்கப்படுத்தின காரியம், என்னை நொறுக்கின காரியம், என்னை ஒடுக்கின காரியம் எல்லாமே முடிந்த இடம். ஹல்லேலூயா. It's a place of a burial ground of all the things that I was suffering from. நான் துன்பப்பட்ட எல்லா காரியங்களும் முடிந்து அது அடக்கம் பண்ணின இடம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அந்த ஒரு ரெவலேஷன் நம்மளுக்கு இருக்குமே. நான் சொல்றேன், நம்ம நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து ஹல்லேலூயா கம்பீரித்து பிசாசு நடுங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், பிசாசு நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? நடுங்கும். ஏன்னா அவன் தலை நசுக்கப்பட்டுச்சுல. ஹல்லேலூயா. அவனுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஐயா, இதை சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில், பிசாசுனுடைய கட்டுக்கல்ல, பிலிசூனிய கட்டுக்கல்ல. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் போனோம், இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தோம். அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு மந்திரீக கட்டத்தினால பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் போய் பேசினோடனே ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவங்க அப்பா வந்து முஸ்லீம். இது ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கோங்க. அவங்க அப்பா ஒரு முஸ்லீம், அப்புறம் அவங்க அம்மா வந்து ஹிந்து. இவர் கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃப் வந்து ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன். ஓகே, கேத்தலிக்னு சொல்லலாம். ஒரே கலப்பு. பார்த்தா ஆவியானவர் சொல்ல, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட், எல்லாம் கலந்த ஒரு கலவையாக, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்பிரிட். பார்த்தீங்கன்னா சுற்றி வாழ்க்கையில் ஒரு விடுதலை. சின்ன வயசுலே அவருக்கு 33 வயசில் இருக்கும்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம். 12% தான் டாக்டர் சொல்கிறாங்கன்னா வேலை செய்யுது இருதயம். நீ இன்னும் ஒரு 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லி அவரை பார்க்க ஒரு நண்பர், யாரோ பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தங்க ஒரு பாஸ்டரை கூட்டு வந்து அவங்க ஜெபம் பண்ணோடனே அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. சுகம் வந்துருச்சு. ஆனால் இந்த பிசாசின் தந்திரங்கள் இன்னும் போல. எப்படி சுகம் வந்துருச்சு. அதான் நான் சொல்லலை, சில நேரத்தில் வந்து ஜெபிக்கும் போது இந்த மாதிரி சுகம் போகும், இல்லை சுகம் கிடைக்கும், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் டெய்லியும் நீங்கள் சுகத்தில் வாழணும் அப்படின்னா வேத வசனத்தை வாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதை தியானம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. ரைட்டா. அபிஷேகத்தில் சுகமானது இருக்கு. ஆனால் தினந்தோறும் நான் சுகத்தில் நடக்கணும் அப்படின்னா வேத வார்த்தை தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் பலன். அப்போது இவரை பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்பிரிட். நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா, நானும் என்னோட நண்பர் இன்னொருத்தர் இருக்கார் ஊழியக்காரன், 2 பேரும் பேசுகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியே வந்துருச்சு. நான் சொல்லேன், இது முடியல, இன்னும் இங்கே இருக்க நான் போயிடுறேன். நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டே நான் திரும்பவும் சிங்கப்பூர் போகணும். அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு நாள் அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹி வில் பி கம்ப்ளீட்லி டெலிவர்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் விடுதலை செய்யக்கூடியவன். ஆமென், ஹல்லேலூயா. ஐ எம் எ டெலிவரர். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், டெலிவரர். ஏன்னா you have the power of God inside of you. You are an anointed vessel. Hallelujah. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேல் உண்டு. ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஹல்லேலூயா.
இந்த கல்வாரி சிலுவை எனக்கு அதை கொண்டு வந்திருக்கு. ஹalleluya. அப்ப நான் என்ன செய்யணும், நான் போகும்போது பிசாசுகள் நடுங்கும். ஆமென். ஹalleluya. 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 Thank you Holy Spirit. அப்போ இதோடைய வெளிப்பாடு இந்த கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு கொடுக்கிறது. Yes, it gave me all the things of the past what has happened, but it also இது இன்னொரு காரியம் என்ன செய்யுதுன்னா, இது இனி நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு சத்ருவின் ஆதிக்கத்தை நொறுக்கக்கூடிய ஒரு டெலிவரருடைய வாழ்க்கையை வாழ எனக்கு இந்த சிலுவை காட்டி கொடுக்கிறது. ஹalleluya. ஓ ஹalleluya. அதனால தான் ஆதி சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்ற சபை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஹalleluya. அப்படிதானே? போற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிணியாளிகள் சுகமாறாங்க. ஆமென். பிசாசுகள் நடுங்குது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு சத்துவத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஓ glory to God. ஹalleluya. ரேமா ஷாக்காரா ஹந்தா லபோஷே கேரே ஹிண்டலெபே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆல்ரெடி சிலுவைக்கு வந்துட்டீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சிலுவைக்கு வந்துட்டேன். எப்போ வந்தீங்க கேளுங்க, பக்கத்தில் இருக்கோம். எப்போ வந்தீங்க கேளுங்க, எப்போ வந்தீங்கன்னு கேளுங்க. நீங்கள் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கே வந்துட்டீங்க. ஹalleluya. அப்படி தானே? என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோ அன்னைக்கே நான் சிலுவைக்கு வந்துட்டேன். ஹalleluya. வந்தனால தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். ஹalleluya. இப்போ ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா? இப்போ இன்னும் நீங்கள் ரொம்ப நாள் அங்கே நிற்காதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சிலுவையை அங்கே நின்றுடக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்னா, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு, நம்ம மற்றவர்களுக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு, அதை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். ஹalleluya. 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 Oh, hallelujah. Thank you, Holy Spirit. Can we all stand up to our feet? எல்லாம் எழுந்து கொள்வோமா? Hallelujah. Thank you, Holy Spirit. ஜெபிக்க போகிறோம். Hallelujah. அப்போ வாழுகிற வாழ்க்கையை மாறப்போகிறது. Hallelujah. பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் மாறிட்டோம். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. வியாதிகள், வறுமைகள். Hallelujah. இன்னும் நிறைய காரியத்தை படிக்கணும் ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. பரவாயில்ல, கடைசியாக இந்த காரியத்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம். அங்கே பாருங்க, அவர் என்ன செய்தார் சொல்லுங்க 53 இந்த 4-5 வசனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாடுகளை. பாடுகள்லாம் இனிமேல் இருக்க முடியாது. ஹalleluya. அப்படி இருக்குமேனா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அதாரிட்டி எடுத்து அதை குறித்து பேசணும். ஹalleluya. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? அதுதான். அப்ப அந்த பாடுகள் இருக்கு, இது இல்லாம கிடையாது. இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பாடுகளை குறித்து நான் என்ன செய்ய வேணாம், பழைய குருடி கதவை திரடி மாதிரி போய் யோசிச்சு அழுவ வேணாம். அதற்கு எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, ஹalleluya, எனக்கு கொடுத்திருக்க அபிஷேகத்தை நான் பயன்படுத்தி என்ன செய்யணும், ஹalleluya, அதை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேணும். ஹalleluya. I need to live a overcoming life. ஆமென். ஹalleluya. அப்புறம் வாசிங்க பாடுகளை. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கம், எல்லாரும் சொல்லுங்க, துக்கங்கள் சுமந்தார். என்னோட துக்கங்கள் சுமந்துட்டார். ஹalleluya. என் துக்கங்களை சுமந்துட்டார். நாமோ நில்லுங்க துக்கங்களை சுமந்தார். அப்ப இனிமேல் நான் சுமக்க தேவையில்லை. ஹalleluya. துக்கங்களை சுமந்தார். ஒருவேளை பெரிய துக்கமா இருக்கலாம். போன வருஷம் ஆக்சுவலா இங்க வந்த காரணமே, என்னோட அம்மா போன ஆண்டு இறந்துட்டாங்க. ஹalleluya. அதோடைய நினைவு நாள் வருது இன்னும் கொஞ்ச நாள்ல. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஒன் ஆஃப் த ரீசன் ஐ கேம். அப்போ ஆண்டவர் நான் பார்த்தேன், ஒரே வாரத்துல எப்படி அந்த துக்கம், பெரிய துக்கம். என்ன, என் அம்மா ரொம்ப நேசித்தாங்க என்ன. நான் இப்படி இருக்கேன்னா அவங்க ஒரு காரணம். ஏன்னா பெரிய ஜெப வீரர் அவங்க. she is a praying woman. all the time she will be praying. because of her prayer I am who I am. amen. hallelujah. பெரிய துக்கம் தான். ஒருவேளை நம்ம இழந்தனால துக்கம் வராம இருக்காது, ஆனா துக்கத்தை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கார். hallelujah. 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 we have to live. yes, there will be grief that may come upon my path. என்னுடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல வேணா ஒரு grief வரலாம், but I don't stop there. because the cross has taught me to overcome that. hallelujah. hallelujah. கிறிஸ்து இயேசுவின் சிலுவை அதை மேற்கொள்ள எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறது. hallelujah. ஓ, அதை நம்ம நினைவு கூறணும். ஆமென். ஹalleluya. நெக்ஸ்ட் சொல்லுங்க. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதே போல எண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். இல்ல, ஐயோ பாவம் ஆண்டவர் சிலுவையில் எனக்காய் மரித்தார், அதிலே எண்ணிக்கை கொண்டு இருக்க வேணாம். ஓகே, அப்படி இல்ல. தொடர்ந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அவர் ஏன் காயப்பட்டார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சொல்லுங்க. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சோ சமாதானம் வந்தது. ஹalleluya. ஹalleluya. சிலுவையில் என்ன வந்திருக்கு? சமாதானம் வந்திருக்கு. ஆமென். எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். ரைட். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும்
அவர் சுமந்து தீர்த்தார். அடுத்தது அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம், குணமானோம். குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுங்க குணமானீர்கள். குணமானீர்கள். குணமானேன் சொல்லுங்க. குணமானேன். It's over. It is finished one. Hallelujah. ரேமா ஷாக்கா பஹாந்தலா ஷேக்கரே பெஹண்ட். இப்போ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யோவான் 3:14 சொல்லுகிறது, எப்படி மோசே நாட்களில் ஒரு சர்ப்பம், அடிக்கப்பட்ட சர்ப்பம் உயர்த்தப்பட்டு அதை எல்லாரும் பார்த்து வாழ்வடைந்தார்களோ, நம்பர்ஸ் என்னாகுமோ 21:9 நினைக்கிறேன், 9:19 அதில் வாசிச்சிங்கன்னா அதே போல் ஒரு காரியம் நடந்துச்சு. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, சர்ப்பம் எல்லாரையும் கடிக்குது. எப்படி சர்ப்பம் எல்லாரையும் கடிக்குது? அவங்க கடிக்குது, வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்குறாரு, ஆண்டவரை என்ன செய்யுது, எல்லாரும் செத்து விழுந்து இருக்காங்களே அப்படின்னு. அவர் சொல்லி ஒரு சர்ப்பத்தை எடுத்து அதை இன்னும் சர்ப்பத்தை போல ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து அதை போலில் போட்டு உயர்த்தி வை, அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்வடைவார்கள். ஹல்லேலூயா. You know what that means? The வெங்கல சர்ப்பம் அப்படின்னா it's a symbolic of a judged sin. Amen. அப்படின்னா நம்மளுடைய பாவம் அங்கே பழி தீர்க்கப்பட்டு ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்மளுடைய எல்லா காரியமும் அடிக்கப்பட்டு முடிந்தாயிற்றுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. It's been judged. Hallelujah. Bronze is an example for judgment. Bronze is a symbol of judgment. Judgmentனா ஆக்கினை தீர்ப்பு வந்துடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு முடிஞ்சிடுச்சு. ஆமென். அப்போ ஆக்கினை தீர்ப்பு முடிஞ்சிடுச்சுன்னா everything that was supposed to come upon me came upon it. It is finished. அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வியாதி இருக்கும், உங்களுக்கு வறுமை இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் எப்படி பார்க்கணுன்னா, என்னுடைய எல்லா காரியமும் அந்த சிலுவையில் அடித்து தொங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ ஒருவன் என்னுடைய பிரச்சனையெல்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்குன்னு பார்க்கறனோ அவன் தான் வாழ்வடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, வாழ்வடைவீர்கள். ஹல்லேலூயா. Are we ready to pray? Amen. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. லீ பஹந்தலா ஷேகேரபே ரேகேடே லேமா நஹந்தலா ஷகபா பாபா ரேமா சந்தோலே ஷேகே பிரஹந்தலபா. எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளை பேச முடியுங்கிறவங்களாம் பேசுங்க. ஹல்லேலூயா. ரே சகபா ரஹந்தலபா. தேவ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சுகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கட்டுக்கள்லேருந்து ஹல்லேலூயா. லீ பஷகபா பஹந்தலா ரமதோ ரேஹேடே ஷேகேடேலேபே. ஓ ரபஹந்தலபா. நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், வாய்களை விரிவாய் திறக்கிற நேரத்தில், ஹல்லேலூயா. லேமா சகா பாபா பாபா. ஆவியானவர் உங்க மேல வருகிறார். ரே ஷேகேடேலேபே ரோமா சட்டேரே ஹேட்டேலேபே. ஓ ரோகங்கள் மாறுகிறது, ரோகங்கள் மாறுகிறது, அந்த வலிகள் மாறுகிறது, இந்த வேதனை இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா அழிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அக்னி 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 அக்னி. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்படுகிற அந்த அக்னி ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஓ ரஷகரப ஹந்தலபா. டாக்டர்கள் என்ன சொல்லி இருந்தாலும் ஹல்லேலூயா. லேமா நாகாட்டோ ரெபேசே கேட்டலபே. ஓ do not believe that report, the report of the Lord which declares that you are healed. நீ சுகமானாய். அவருடைய தழும்புகள் உன்னை சுகப்படுத்தினது. அவருடைய தழும்புகள் உன்னை சுகப்படுத்தினது. அதை நினைவு கூறும்போது இயேசுவின் நாமத்தில் ரேஷே கேட்டலபே சுகத்தை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ரேஷே கேட்டலபே. ஓ அக்னி. ஹல்லேலூயா. ஓ ரேஷே கேபே. தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. லேம் ராமான் தக சோகோரபா ஹந்தலபா. உயர்த்துங்க, உயர்த்துங்க. from மகிமை to மகிமை, from glory to glory. ஓ ஷாலாமா தலபா ஷேகேட்டலபே ரெபே. ஓ ரஃபாலமான ஹந்தல சகதலபா பாபா 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 ரேஹேட்டலே ஷேகேட்டலேமே. ஓ ரபா ஹந்தல ஷகரபா. எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, இது ஹீலிங்காக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்க வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. பேக் பெயின், ஸ்பெஷலி இந்த காது பகுதி, ஜா, இந்த இந்த மைக்ரைன், பேக் பெயின் இருக்குமேனால், கழுத்து வலி, தோள்பட்டை வலி இருக்குமேனால், ஹல்லேலூயா. லீஷா கரபா. இஃப் யூ ஹேவ் a cancer or if you been declared something like that or some kind of a grave disease, ஒரு புரியாத வியாதி ஏதாவது சொல்லியிருப்பாங்களேனால் அதை அந்த பேரை சொல்லி ஹல்லேலூயா எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. லே பிராஹந்தல. அந்த ஹார்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறப்போகிறது. கண்ணில் இருக்க வேதனை எல்லாம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. மூட்டு வலிகள் எல்லாம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா.
லீபா ஷாகாரபா ஹந்தலபா. இந்த ரிஃப்ளெக்ஸஸ், சாப்பிட்டா சரியில்லாத காரியங்கள் எல்லாம் மாற போகிறது. ஹalleluya. இந்த மைக்ரைன், ஹெடேக், ஹalleluya ஹalleluya, பல வருஷமா ஹalleluya இயேசுவின் நாமத்தில் ஹalleluya இன்றைக்கு ஒரு சுகம். ஹalleluya லே ஷாகாரபா ஹந்தலபா. தழும்புகள் ஹalleluya, உம்முடைய தழும்புகள், உம்முடைய சிலுவையின் கர்த்தாவே தழும்புகள் இயேசுவின் நாமத்தில் ஹalleluya சுகமாகிறது. ஹalleluya லே மா நா காட்டா டா லா ஷாகாட்டா லா மா 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 ரே ஷாகாட்டா லபா ஷே மஹந்தலபா. அவங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒன்று சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்தாங்க. ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு யூட்ரஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, ஸ்கேன் எடுத்து பார்த்தா 16 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆயிடுச்சு யூட்ரஸில் இருக்க பிரச்சனையாக இருந்தா. ஓகே, 16 திக்னஸ். டாக்டர் சொன்னாங்க இது பயாப்சி எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது கண்டிப்பாக கேன்சரஸாக இருக்குது, இதை நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அடிக்கப்பட்ட சர்ப்பத்தை குறித்து அவங்ககிட்ட நான் சொன்னேன். அடிக்கப்பட்ட சர்ப்பம் இல்லை, அது அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சோடனே போயிட்டு அடுத்த வாரம் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஜெபம் பண்ணிட்டு போய் 14 மில்லிமீட்டர் இருந்தது 4 மில்லிமீட்டராக மாறிடுச்சு. ஹalleluya வித்தின் 4 days. டாக்டர் பார்த்துட்டு இது எப்படி நடக்கும், how can it be possible? It's a miracle. ஏன்னா மருந்து ஒன்றும் கொடுக்கல, எதுவுமே செய்யல, இப்படி மாறிச்சு. அந்த டாக்டர் முன்னாடி அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை இது நடந்திருக்கலாம், நீங்கள் இதுக்கப்புறம் கர்ப்பம்லாம் தெரிக்க முடியாது, ஏன்னா யூ கேனாட், இட்ஸ் a very dangerous, high risk ஆயிடும்னு. அதே மாசத்துல 3வது ஒரு குழந்தை. ஹalleluya. the doctor was shocked. கர்த்தரால் சுகம் கொடுக்க முடியாத ஒன்றுமே இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர். ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை, எஸ்பெஷலி இந்த ஒர்க், வேலையில், பிஸ்னஸில் பிரச்சனை, முன்னேற முடியாதபடிக்கு இருக்குமேனால் அவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க. ஹalleluya. இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபைனான்சஸ். ஓகே, இட் இஸ் ரிலேட்டட் டு ஒர்க். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஏன்னா சிலுவை செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. வியாதி, வறுமை, அதனால வருத்தம், அதனால துக்கம், அதனால துயரம். ஹalleluya. அதனால தானே துக்கம், அதனால தானே துயரம். அதை இயேசு முறிக்கிறார் இன்றைக்கு. ஹalleluya. அவருடைய சிலுவையின் ஹalleluya லீமா ஷகரபா வல்லமை. ஹalleluya. இப்பொழுதே ஹalleluya ஒரு ஆணி பாய்ந்த கரங்களின் வல்லமை ஹalleluya இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹalleluya லே பாஷகலபா. all those things be changed in the name of Jesus. changed in the name of Jesus. ரே ஷேக்கர். இன்னும் 8 மாசத்துல ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு வரும். ஹalleluya. 8 மாசத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை. ஹalleluya இயேசுவின் நாமத்தில். ரே மாசா ப்ரோ கேட்டலே பெஷிகர ஹந்தலம். Thank you Holy Spirit. லே பாஷியான ஹந்தலம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்று நாம் அனைவரும் உணரத்தக்கதாக தேவனுடைய சிலுவை குறித்த நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நமது பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவர்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக அவர் கரம் தொட்டி நாம் அவருக்கு நன்றி கூறுவோம். தேங்க்யூ.